விக்ரமாதித்த கதை. கதை 54. கதை தொடர்கிறது. கெடு முடியந்தருணம் நெருங்கியும் ஆதித்தனென்னும் விக்ரமாதித்தன் வராததைக் கண்டு மனம் மகிழ்ந்த மதுரேந்திர மன்னனோ மோகாந்தகாரனாகி ஆதித்தனின் மாளிகையிலுள்ள பேரழகியான இரத்தினமாலையை உடனே தன் அந்தப்புரத்திற்குக் கொண்டு வந்துவிட வேண்டுமெனத் துடித்தான். மந்திரியோ மன்னனை அவசரப்படக் கூடாதென ஆசுவாசப்படுத்திக் கொண்டேயிருந்தான். மதுராபுரி வந்த ஆதித்தனும் முத்துநகையைத் தன் மாளிகையில் இரத்தினமாலையோடு விட்டுவிட்டு மதுராபுரி மன்னனிடம் சென்று குறிப்பிட்ட தவணை முடிவதற்குள் முத்துக்களைச் சமர்ப்பித்தான். ஆதித்தன் சமர்ப்பித்த முத்துக்களைப் பார்த்து ஆச்சரியப்பட்ட மதுரேந்திர மன்னன் தன் மந்திரியை நோக்கி, அமைச்சரே, முத்துக்களில் 4 வகையிருக்க காரணம் ஏன்? என்று வினாவினான். அதைக் கேட்டு முத்துக்களைப் பரிசோதித்த மந்திரி, அரசே, முத்துக்களில் 1/4 விளைவு, அரை விளைவு, 3/4 விளைவு, முழு விளைவு என்றிருக்கிறது. இந்த விளைவு வித்தியாசத்திற்குக் காரணம், அற்பச் சிரிப்பால் 1/4 விளைவும், கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் சிரித்ததால் அரை விளைவும், அதையும் விடச் சந்தோஷமாகச் சிரித்ததால் 3/4 விளைவும், மனக்குறை நீங்கி அளவற்ற ஆனந்தத்தில் சிரித்ததால் முழு விளைவுமாக 4 முறை உதிர்ந்திருக்கின்றன என்றான். மந்திரியின் இந்த விளக்கத்தைக் கேட்ட விக்கிரமாதித்தனோ அவனை மனதிற்குள் மெச்சி, இவன் மதியுகத்தில் நமது மந்திரி பட்டிக்கு சமமானவன் என்று எண்ணிக்கொண்டான். மன்னனும் முத்துக்களை பொக்கிஷத்திற்கு அனுப்பிவிட்டு அந்தப்புரம் சென்றான். விக்கிரமாதித்தனாகிய ஆதித்த சேவகனும் தன் மாளிகைக்குச் சென்று இரத்தினமாலையோடும் முத்து நகையாலோடும் இன்புற்றிருந்தான். மறுநாள் பொறாமையே உருவான சேவகர்களான கார்கோடகனும் கோடிகனும் ஆதித்த சேகவனின் மாளிகைக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கையில் முத்து நகையைக் கண்டு தங்களுக்குள் அவளின் எழிலை வியந்து பேசிக் கொண்டனர். உடனே அரசனிடம் ஓடோடிச் சென்று, அரசே, இதென்ன அநியாயம்! உங்கள் ஊழியனான ஆதித்த சேவகன் முத்துக்களைக் கொண்டு வந்ததோடு அவற்றை உற்பத்தி செய்யும் முத்து நகையாளையும் கொண்டு வந்த தன் மாளிகையில் வைத்திருக்கிறான். அவள் இரத்தினமாலையைக் காட்டிலும் 10 மடங்கு அழகு வாய்ந்தவளாய் ஜொலிக்கிறாள். அவளின் அழகை எப்படி எங்களின் வாயால் சொல்லுவோம்? சொல்ல முடியாத சொர்ணப்பதுமை, எழுத இயலாத இன்பக் கவிதை, வர்ணிக்க வராத வண்ண வடிவம் என்றெல்லாம் வானளாவப் புகழ்ந்து ஆவி அரசனின் அந்தப்புரத்தை அலங்கரிக்க வேண்டிய அவ்விரு அழகிகளும் ஊழியன் வீட்டில் ஊழியம் செய்து கொண்டிருப்பது அழகாமோ? என்றனர். உடனே மன்னன் மதுரேந்திரன் தன் கண்களால் ஒருமுறை முத்துநகையாளைக் காண வேண்டுமென்று மோகங்கொண்டான். முன் செய்த விதமாய் கோடிகளின் வேடம் புனைந்து ஆதித்த சேவகனின் மாளிகைக்குள் தந்திரமாகப் புகுந்து மறைவிலிருந்து முத்து நகையையும் கண்டான். கண்டதும் காதல் கொண்டான். அன்றிரவு முழுவதும் முத்துநகையை நினைத்து மோகத்தால் வினாடிக்கு வினாடி செத்துக் கொண்டிருந்தான். பொழுது விடிந்ததும் தன் மதியோகியான மந்திரியை அழைத்து முத்து நகையாலையும் இரத்தினமாலையையும் ஒருங்கே அடைய ஒரு யோசனை கேட்டான். அமைச்சன் சிறிது ஆலோசித்துவிட்டு, அரசே, இன்னுமொரு உபாயமிருக்கிறது. சப்த சமுத்திரத்திற்கு அப்பால் நாகலோகமென்ற ஒரு பெருந்தீவு இருக்கிறது. அத்தீவில் நாகபுரம் என்ற பட்டணத்தை அரசாளும் நாகேந்திரனின் குமாரியான நாககன்னிகை சிரித்தால் நாகரத்தினம் உதிரும். அந்த இரத்தினமணியைக் கொண்டு வரும்படி நம் சேவகனான ஆதித்தனை அனுப்புவோம். 7 கடல்களையும் தாண்டிச் செல்ல இவனால் முடியாது. அப்படியே கடந்து சென்றாலும் அந்த நாகபுரத்தைக் காதவழு தூரம் விஷம் பரவியிருக்கிறது. வழியில் கால் வைத்தவுடன் இவன் இறப்பானேயன்றி திரும்பப் போவதில்லை. குறிப்பிட்ட தவணைக்குள் அவன் திரும்பாவிடில் அவனுடைய கோமலாங்கிகளை நம் அரண்மனைக்குள் கொண்டு வந்து விடலாம் என்றான். அதன்படி அரசன் கொலு மண்டபத்திற்கு வந்ததும் ஆதித்த சேவகரை நோக்கி, ஆதித்தா, முத்தைக் காட்டிலும் சத்துள்ள பொருள் ஒன்று வேண்டும். மகரகண்டிகை செய்ய வேண்டியிருப்பதால் அதன் நடுவில் வைக்க நாகபுரத்திலுள்ள நாகரத்தினத்தைக் கொண்டு வா. அது அங்குள்ள நாககன்னிகை சிரித்தால்தான் உதிரும் என்று கட்டளையிட்டான். அரசனிட்ட கட்டளையில் ஏதோ சூதிருக்கிறது. இல்லையானால் சோதனை போல அடுத்தடுத்து கட்டளையிடக் காரணம் என்ன? ஆனாலும் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது ஊழியனாகிய என் கடமையாகும்.
எப்படி அந்த 7 கடல்களையும் கடப்பது? அதற்கு உபாயம் என்ன? என்று கேட்டான். அப்போது அனந்தன் என்னும் பாம்பு, நம் தவளையான சலந்திரனிருக்கும்போது கடல் கடக்க கவலையேன்? தாங்கள் கடலோரஞ்சென்று சலந்திரனை நினைத்தால் அக்கணமே அங்கு வந்து பெரும் தவளை வடிவெடுத்து தங்களை தன் முதுகின் மீதேற்றிக் கொண்டு சப்த சமுத்திரத்தையும் கடந்து நாகபுரத்தீவில் கொண்டு போய் விடுவான். பிறகு என்னை நினைத்தால் நான் வந்து வேண்டிய உதவிகளைச் செய்கிறேன் என்றான். இது கேட்டு மகிழ்ந்த விக்கிரமாதித்தனும் இரத்தின மாலையைப் பார்த்து, இரத்தின மாலை நான் வரும் வரை முத்துநகை எவ்விதம் இருக்கப் போகிறாளோ? என்றான். உடனே இரத்தினமாலை செம்பில் தண்ணீர் எடுத்து முத்துநகை முகத்தில் தெளிக்க முத்துநகை மரப்பாச்சி பாவையானாள். அந்த மரப்பாச்சியை எடுத்து மூலையில் சாத்தி வைத்தாள் இரத்தினமாலை. இதைக் கண்டு மகிழ்ந்து விக்கிரமாதித்தன், பெண்ணே, இன்றிலிருந்து 60வது நாளில் திரும்பி வருவேன். அன்றைய தினம் முத்துநகையை பெண்ணாக்கி வைத்திரு, நான் வருகிறேன் என்று கூறி விடைபெற்றுக் கொண்டு சலந்திரனின் உதவியால் கடலைக் கடந்து நாகத்தீவின் எல்லையிலுள்ள அச்சுத நகரி என்னும் ஊரை அடைந்தான். விக்கிரமாதித்தன் அவ்வூரின் தெருக்களில் சென்று கொண்டிருக்கையில் ஒரு வீட்டின் முதியவன் ஒருத்தி அழுது கொண்டிருந்தாள். விக்கிரமாதித்தன் அருகில் சென்று விஷயமென்னவென்று வினவ, அந்த முதியவன், ஐயா, இந்நகரத்தை அரசாளும் அச்சுத்வேந்தனுக்கு 4 புத்திரிகள் உண்டு. அவர்களில் மூத்தவளான அச்சுமடந்தைக்கு தினமும் திருமணம் நடப்பதும் அன்றிரவே மாப்பிள்ளை மரணமடைவதுமாக இருந்து வருகிறது. அதற்காக அரசன் வீட்டிற்குக்கொரு ஆண் மகனாய் பிடித்த மாப்பிள்ளையாக்கி தினம் ஒரு திருமணம் நடத்திக் கொண்டிருக்கிறான். இன்று என்னுடைய ஒரே செல்வப்புத்திரன் மாப்பிள்ளையாக வேண்டிய முறை. என் மகன் இன்று மன்னனின் மாப்பிள்ளையாகச் சென்றால் பள்ளியறையிலிருந்து நாளை பிணமாகத்தான் திரும்பி வருவான். இதில் சந்தேகமில்லை. இப்படி இருக்க என் குமாரனை பிரிந்து எப்படி நான் உயிர் வாழ்வேன்? என்றான். தாயே, என்னை உன் மூத்த மகனாக பாவித்து என்னையே உன் மூத்த மகனாக அனுப்புங்கள், உன் குமாரனை அனுப்ப வேண்டாம் என்றான் விக்கிரமாதித்தன். அதற்கு முதியவன், மகனே, உன்னைக் கொன்ற பாவம் என்னை வந்து சேரும் என்றாள். அதற்கு விக்கிரமாதித்தன், நீ என்னை வலிய அனுப்பினாலல்லவா உனக்கு பாவம் வரும்? நான் பேகிறேன் என்கிற பொழுது உனக்கென்ன வந்தது? சீக்கிரமாகச் சமையல் செய்து சாப்பாடு போடு, பசிக்கிறது என்றான். அதற்கிசைந்த முதியவள் அவனுக்கு அன்புடன் அறுசுவையுண்டியளித்து தாம்போலன் கொடுத்து கொண்டிருக்கையில் அரண்மனையிலிருந்து மணமகனுக்குரிய வரிசை உடைமைகள், வஸ்திரங்கள் முதலானதெல்லாம் வந்தன. சிறிது நேரத்தில் யானை ஒன்று அலங்கரிக்கப்பட்டு 18 மேள வாத்தியத்துடனே சகல ஜனங்களும் சூழ முதியவள் வீட்டு வாசலில் வந்து நின்றது. விக்கிரமாதித்தன் வேதாளத்தை தன் அடப்பக்காரனாக்கி யானையின் மீது ஏறிக்கொண்டு பட்டண பிரதேசம் வந்து அரண்மனை வாசலை அடைந்து மணவரைப் பந்தலில் உட்கார்ந்து இராஜகுமாரியான அச்சுமடந்தையின் கழுதில் தாலியைக் கட்டினான். அன்றிரவு புதுமணத் தம்பதிகளிருவருக்கும் ருசியான தின்பண்டங்களித்து களப கஸ்தூரி முதலிய வாசனாதிகள் பூசி தாம்பூலம் கொடுத்து பள்ளியறைக்கு அனுப்பி வைத்தனர். விக்கிரமாதித்தனும் அச்சுமடந்தையும் உல்லாசமாகச் சதுரங்கமும் சோழியும் விளையாட சிறிது நேரம் ஆனவுடனே அச்சுதமடந்தை தனக்கு தூக்கம் வருகிறதென்று சொல்லி பஞ்சனையில் படுத்துத் தூங்கிவிட்டாள். விக்கிரமாதித்தன் வேதாளத்தை அழைத்து, இப்பெண் சதுரங்கமும் சோழியும் விளையாடும் பொழுதே தூக்கம் வருகிறதென்று சயனித்துக் கொண்டாளே, அதன் மர்மம் என்ன? மேலும் ஓர் இரவுக்கொரு மாப்பிள்ளை பிணமாகும் மர்மம்தான் யாது? என்று மெல்லக் கேட்டான். வேதாளமும், அரசே, நாம் நாடிச் செல்லும் நாகபுரத்தை அரசாளும் நாகேந்திரனின் குமாரனான ஆதிசேடன் என்பவன் தினந்தோறும் இந்த பள்ளியறைக்கு வந்து இப்பெண்ணிற்கு மயக்கமுண்டாக்கி பாம்புருவமெடுத்து மாப்பிளையைக் கொன்றுவிட்டு இவளுடைய அழகை உற்று பார்த்துவிட்டு போகிறான். அவன் பட்டணத்தில் கோடியிலிருக்கும் பிள்ளையார் கோவிலில் நிலவரை உண்டாக்கி அதன் வழியாக வருகிறான். அவன் நிலவரைக்கல்லை தள்ளிவிட்டு வரும்போதே இந்த பெண் கொடி மயக்கமுற்று விடுவாள். இப்போது அவன் வந்து கொண்டே இருக்கிறான். அச்சுதமடந்தை அருகில் நான் மாப்பிள்ளை போல் படுத்து உறங்குவதாக நடிக்கிறேன். அவன் என்னைக் கடித்தாலும் வேதாளமாகிய என்னை விஷம் ஒன்றும் செய்துவிடாது.
நீங்கள் அச்சமயம் மறைவில் தயாராக பதுங்கி மந்திரவாளால் அவன் வாளின் நுனியை மட்டும் வெட்டி விடுங்கள். நாம் வரும் விஷயம் தெரிந்து விட்டதென்று ஓடிவிடுவான். நாம் நாகரத்தினத்திற்காக நாடிச் செல்லும் நாககன்னிகை அவனுடைய தங்கையாகியால் அவனைக் கொன்றுவிடக்கூடாது என்று கூறியது. அவ்வாறே விக்கிரமாதித்தன் ஒளிந்திருக்க, ஆதிசேடன் எனும் நாககுமாரன் ஒசைப்படாமல் வந்து அச்சுதமடந்தையின் அருகில் உறங்குவது போல் பாசாங்கு செய்யும் வேதாளம் மாப்பிள்ளையை கடிக்கப் போக, அதற்குள் விக்கிரமாதித்தன் பாம்பின் வால்நுனி அரும்படி வெட்டினான். அவகேடு வந்ததென்று உணர்ந்த நாககுமாரனும் நிலவறைக்குள் ஓடிச் சுயரூபமெடுத்து தன் நகரம் வந்து சேர்ந்தான். விக்கிரமாதித்தனும் அச்சுமடந்தையை எழுப்ப அவளும் மனமகிழ்ந்து நிம்மதியுடன் அணைத்துக் கொண்டாள். இரவு பொழுது இனிமையாக கழிந்தது. பொழுது விடிந்ததும் வழக்கம் போல மாப்பிள்ளையின் சவமெடுக்கும் தோரணையில் பாடே கொட்டு முழக்குடன் வந்த பள்ளியறைக் கதவை தட்டினர். பறை மேளங் கொட்டிக் கூடினர். விக்கிரமாதித்தன் ஒரு வேடிக்கை செய்ய நினைத்து வேதாளத்தை திருநின்று கைத்தடி ஒன்று பிடித்து சவமெடுக்க வந்தோரை பயமுறுத்தி விரட்டுமாறு அனுப்பினான். எல்லோரும் பாடே, மேளம், பறை முதலியவற்றைப் போட்டுவிட்டு அச்சுதராஜனிடம் சென்று, அரசே, மாப்பிள்ளையைக் கொல்ல வந்த பூதம் எங்களையும் துரத்துகிறது என்றனர். அச்சுதராஜனும் மந்திரி பிரதானிகளை அழைத்துக் கொண்டு அளவற்ற சதுரங்க சேனைகளுடன் ஓடி வந்தான். வேதாளம் மறைவாயிருந்தது. அச்சுமடந்தையும் விக்கிரமாதித்தனும் மகிழ்ந்திருந்தனர். அச்சுதராஜன் விக்கிரமாதித்தனை அறிந்து கொண்டு வணங்கி வரவேற்று நடந்ததை வினவினான். விக்கிரமாதித்தனும் அவனிடம் விவரம் யாவும் கூற மனமகிழ்ந்த அச்சுதராஜனும் அச்சுதமடந்தைக்கு இளையவர்களாகிய தன் குமாரத்தி மூவர்களையும் விக்கிரமாதித்தனுக்கு திருமணம் செய்து வைத்தான். கதை தொடரும்.